அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். இந்த டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னை பற்றி சொல்லிடுறேன். ஐ எம் கேடி கிருபாசேகர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், ஸ்ரீ காலேஜ் அட்டானமஸ் சிவகாசி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது அப்படின்னா, முதல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த நிறைய கான்செப்ட்ஸில் டெஸ்டிங், சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னா என்ன, அது என்ன பண்ணுது, அது டெஸ்டிங் வந்து நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல என்னென்ன இடத்துல ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு தி ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜென்ரலா நம்ம இன்டர்னலா நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பண்றோம், இல்லை ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் பண்றோம் அப்படின்னா அதில் இன்டர்னலா பண்ணக்கூடிய ஒர்க்ஸ், அதாவது நம்ம ஒரு கோடிங்கோ இல்லை ஒரு ஸ்ட்ரக்சரோ அதை சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி அதில் ஒர்க் ஆகிற பிரின்சிபல்ஸோ எல்லாத்தையுமே இன்டர்னலாக ஒவ்வொரு வகையாக, அதாவது ஒவ்வொரு ஆப்ஷன்ஸு உள்ள கோடிங்ஸு டிசைன்ஸு எல்லாத்தையுமே நம்ம மேனுவலாக நம்ம டெவலப்பரால் பார்த்து பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையுமே இந்த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கில் பண்ண முடியும். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்டான டெஸ்டிங், இல்லை ஓப்பன் பாக்ஸா, அதாவது நம்ம உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இதுக்கு இன்னொன்று, இதோட ஆப்போசிட் ஒன்று இருக்குது, பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் வச்சுருக்காங்க. அது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உள்ள என்ன நடக்குது என்ன பண்ணுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஜஸ்ட்டு நம்மளோட ஒரு இன்புட்டை வாங்கும், அதுக்கு ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். அதை மட்டும் தான் அதான் டெஸ்ட் பண்ண முடியும். கரெக்டான இன்புட் வாங்குதா வாங்கலையா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ்டு பாக்ஸ் டெஸ்டிங்காக தான் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் சொல்லுவாங்க. பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்கை பற்றி நம்ம நெக்ஸ்ட் அடுத்து வரும்போது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நேம் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிளாஸ் பாக்ஸ். அதாவது கிளாஸ் பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி பெட்டி. உள்ள கண்ணாடிக்குள்ள நம்ம எந்த வச்சாலும் நமக்கு என்ன தெரியுது என்ன நடக்குதுங்கிறத நம்மளால பார்க்க முடியும், அதாவது என்ன சேஞ்ச் பண்ண முடியுங்கிறது நம்மளால பார்க்க முடியும். ஸோ அது வந்து இது வந்து கிளாஸ் பாக்ஸ் டெஸ்டிங், இல்லை கிளியர் பாக்ஸ், இல்லை அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் ப்ராசஸோட ஒர்க்கிங், அது ப்ளஸ் அதோட ஸ்ட்ரக்சர், அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறது தான் இது வந்து ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் சொல்லியிருப்பாங்க. தென் இந்த டெஸ்ட் இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டெஸ்டர் வந்து அதோட சோர்ஸ் கோடை ரொம்ப நீட்டாக அவரால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். எந்த சோர்ஸ் கோடனால அக்சஸ் பண்ணிக்கலாம், எதனால அவரால் பார்க்க முடியும், முக்கியமானது. ஆனால் அந்த சோர்ஸ் கோட் அக்சஸ் பண்ணுறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவர் டிசைன் அக்சஸ் பண்ணாலும் சோர்ஸ் கோட் அக்சஸ் பண்ணாலும் அதை பற்றின ஃபுல்ஃபில்டு நாலேஜ் வந்து அந்த டெஸ்டருக்கு இருக்கணும். இன்னொரு என்ன அப்படின்னா டெஸ்ட் கேசஸ். டெஸ்ட் கேசஸ் மீன்ஸ் அந்த கோடிங்கில் என்னென்ன கோடிங்கில் என்ன பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த சாஃப்ட்வேரில் டிசைன் பேஜ் ஹோம் பேஜில் ஏதோ பிரச்சனை, இல்லை டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை வேறு ஏதோ ஒரு இடத்துல ஒரு வெரிஃபிகேஷன் ஒர்க் ஆகலை, ஏதோ ஒரு பாக்ஸில் வெரிஃபிகேஷன் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் டெஸ்ட் கேசஸ் ஃபிக்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த டெஸ்ட் கேசஸை எப்படி வெரிஃபை பண்ணணும், அது கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்காங்கிற வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதும் அந்த டெஸ்டருக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். இன்னொன்று இந்த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் இன்னொன்று ஸ்ட்ரக்சரல் டெஸ்டிங் அண்ட் கோட் பேஸ்ட் டெஸ்டிங். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து இன்டர்னலாக கோடையும் ஸ்ட்ரக்சரையும் வெரிஃபை பண்ணணும், அதோட லாஜிக் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதை வந்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் இதை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சி ப்ரோக்ராமில் நம்ம ஒரு கண்டிஷன் எழுதியிருக்கோம், இஃபோ ஃபார் லூப்போ ஏதோ ஒரு கண்டிஷன் எழுதியிருக்கோம் அப்படின்னா அந்த கண்டிஷனில் அந்த இஃப் லூப்பும் ஃபார் லூப்பும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, கரெக்டாக அந்த ஃப்ளோ வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கறதுக்காண்டி தான் இது வந்து நம்ம ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கே சொல்லியிருக்கோம். இதை வந்து நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கை பேஸ் பண்ணி கோட் பார்த்து கரெக்டாக இருக்கா, அதாவது யூசர்ஸ் சொன்ன ரெக்யர்மெண்ட்டை நம்ம கொண்டு வந்திருக்கோமா கொண்டு வரலையா அப்படிங்கிறத தான் இதில் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் இதோட ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கோட ஒரு ஒர்க்கிங் ப்ராசஸ். இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட இன்புட்டை வாங்கும். இன்புட் வாங்குறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜென்ரலாக நம்ம எல்லா ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போதுமே யூசர்கிட்ட இருந்து ரெக்யர்மெண்ட் வாங்குவோம், என்னென்ன மாதிரிலாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும் வாங்குவோம், அவங்களோட வெப்சைட் என்ன டிசைனில் இருக்கணும் வாங்குவோம், ப்ளஸ் அதுக்கு நம்ம டிஃபைன் பண்ண சோர்ஸ் கோட். இதுதான் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கில் அது வச்சிருக்கிற இன்புட்ஸ். ரெக்யர்மெண்ட்ஸை பில்ட் பண்ணி பார்க்கணும், தென் அதோட ஃபங்க்ஷன்ஸ், அந்த வெப்சைட்டோட ஃபங்க்ஷன்ஸ், அதோட டிசைன்ஸ், அதுக்கு நம்ம பில்ட் பண்ண சோர்ஸ் கோட். இது வந்து அதோட இன்புட். ரெண்டாவது என்ன அப்படின்னா ப்ராசஸிங். ப்ராசஸிங் மீன்ஸ் என்டையர் ப்ராசஸ், அதாவது ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணதுலேருந்து அதை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், we open an Amazon website, search something and order something and place the order and do the payment. These are the steps in this Amazon website. இதே மாதிரி நம்ம ஒரு வெப்சைட்டை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அதில் என்டையர் ப்ராசஸையுமே பார்க்கறது தான் இதில் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி வராது, ஒரு சில ரிஸ்க் இருக்கும், ஒரு சில நேரம் பேமெண்ட் ஆகாது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வரும்,
ஏதோ ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணா ஓப்பன் ஆகாது, இல்ல அடுத்த பேஜுக்கு ஏதோ ரீடைரக்ட் ஆகாது. இந்த மாதிரி என்னென்ன ப்ராசஸிங் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. மூணாவது என்ன அப்படின்னா ப்ராப்பர் டெஸ்ட் பிளானிங். ப்ராப்பர் டெஸ்ட் பிளானிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை ஒரு வெப்சைட்டோ எதா இருந்தாலும் அது வந்து எரர் ஃப்ரீயா ரன் ஆகணும். எல்லா ரிசல்ட்டையுமே யாருனாலும் கம்யூனிகேட் பண்ணி பார்க்கணும். ஸோ என்டையர் கோடுமே ஸ்டார்டிங் ஹோம் பேஜ்ல இருந்து டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டில இருந்து பேமெண்ட்ல இருந்து எது வரைக்கும் எல்லா என்டையர் கோடிங்கையுமே இந்த ஒயிட்பாக்ஸ் டெஸ்டிங் ப்ராப்பர் டெஸ்ட் பிளானிங்கை செட் பண்ணி வச்சு ஒரு எரர் ஃப்ரீ சாஃப்ட்வேரை அதை எப்படி ரிலீஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு பண்ணும். கடைசியாக இதோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு என்டையர் ப்ராசஸையுமே த்ரூ அவுட் என்டையர் ப்ராசஸையுமே டெஸ்ட் பண்ணி ஃபைனல் ரிப்போர்ட்டா ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொடுப்போம். அதாவது இந்த இடத்துல நான் எல்லாம் செக் பண்ணேன், இதெல்லாம் சரியா இருக்கு, இதெல்லாம் தப்பா இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நமக்கு செக் பண்ணி ஒரு என்டையர் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்க போகுது. சரிங்களா? இதுதான் நம்ம ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ராசஸ். இன்புட் வாங்குது, தென் ப்ராசஸ் பண்ணுது, திருப்பி டெஸ்ட் பண்ணி பார்க்குது, கோட் என்டையர் கோடையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்து எரர் ஃப்ரீ சாஃப்ட்வேரா ரீச் பண்ண வைக்குது. அவுட்புட்டா இது என்னென்ன டெஸ்ட் பண்ணுச்சோ அதோட ஃபைனல் ரிப்போர்ட்டை நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி சப்மிட் பண்ணும். இதுக்கு யூஸ் பண்ற டெக்னிக்ஸ் வந்து என்ன அப்படின்னா மொத்தம் 4 டெக்னிக்ஸ் இருக்கு. ஒன்று ஸ்டேட்மெண்ட் கவரேஜ். ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் மீன்ஸ் எல்லா மாடல்ஸ்ல உள்ள எல்லா கோடிங்ஸையுமே லைன் பை லைனா டெஸ்ட் பண்ணும். ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு பேஜ் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோம், இல்லை ஏதோ ஒரு கண்டிஷன் எழுதியிருக்கோம் அப்படின்னா எல்லா கோடிங்ஸையுமே லைன் பை லைனா டெஸ்ட் பண்ணி எல்லா டைரக்ஷன்லையுமே டிராவல்ஸ் ஆகி வந்து பண்றது தான் ஸ்டேட்மெண்ட் கவரேஜ். இது ஒன் ஆஃப் த டெக்னிக். ரெண்டாவது பிரான்ச் கவரேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த்ரூ அவுட் டிசைனை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு வெப்சைட்ல ஒரு ஹோம் வச்சிருக்கோம், அதுல இருந்து விஷன் பேஜ் இல்ல மிஷன் பேஜ் அப்படி சொல்லி வச்சிருக்கோம் அப்படின்னா எல்லா டெஸ்டினேஷன் பாதிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வெப்சைட்ல ஒரு இதை கிளிக் பண்றோம், கிளிக் பண்ணோடனே அது இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகி போகும். அப்படி ரீடைரக்ட் ஆகி போறத நம்ம அது கரெக்டாக ரீடைரக்ட் ஆகி அந்த பேஜுக்கு தான் போதா அப்படின்னு சொல்லி அந்த டெசிஷன் பாயிண்ட்ஸை செக் பண்றது பிரான்ச் கவரேஜ். மூணாவது கண்டிஷன் கவரேஜ். கண்டிஷன் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்ல இன்னும் டீடைல்ஸ் கொடுக்கணும், இந்த கண்டிஷன்லாம் ஒர்க் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் நம்பர் வந்து 10 நம்பர் தான் கொடுக்கணும், மெயில் ஐடி வந்து @gmail.com தான் இருக்கணும் சொல்லி நம்ம ஒரு சில வெப்சைட்ல செட் பண்ணி வச்சிருக்கோம். இல்ல ஒருத்தர் ஒரு தடவை தான் ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உள்ள இண்டிவிஜுவல் எல்லா கண்டிஷன்ஸுமே கவர் பண்றது கண்டிஷன் கவரேஜ். இன்னொன்று என்ன அப்படின்னா மல்டிபிள் கண்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல இதை கொடுத்தாதான் அடுத்து அந்த கண்டிஷன் ஃபேவர் ஆகும். ஒரு வெப்சைட்ல பாஸ்வேர்டு கொடுக்கணும் அப்படின்னா அதோட கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்ன கொடுத்தோமோ அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லி நம்ம வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதே டெக்னிக்கை தான் இந்த டெஸ்டிங் டெக்னிக்ஸும் நம்ம இதுல யூஸ் பண்ணுவோம். சரியா? இதுதான் டெஸ்டிங் யூஸ் பண்ற 4 டெக்னிக்ஸ். ஒன்று ஸ்டேட்மெண்ட் கவரேஜ், இன்னொன்று பிரான்ச் கவரேஜ், மூணாவது கண்டிஷன் கவரேஜ், நாலாவது மல்டிபிள் கண்டிஷன் கவரேஜ். இதுதான் நான் முன்னாடி சொன்ன அந்த பிரான்ச் அந்த கவரேஜோட டெஸ்டிங் டெக்னிக்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி. நம்ம ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா இந்த பக்கம் போவோம், ஃபெயில் ஆச்சுன்னா இந்த பக்கம் போவோம், நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம்ல. சேம் திங் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் டயக்ராமா ஏல இருந்து ஆரம்பிச்சு டில போயிட்டு திருப்பி அந்த பக்கம் டி போயிட்டு இல்ல ஏல இருந்து இந்த பக்கம் நோ ஆச்சு அப்படின்னா சி பக்கம் போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடுது. இல்ல எஸ் இருந்துச்சுன்னா அப்புறம் டில போய் என்ன ப்ராசஸ் பண்ணுவோம் பண்ணிட்டு இஎஃப் தாண்டி கடைசியா போய் ஃபைனல் அவுட்புட் வரைக்குது. இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட், பிரான்ச், கண்டிஷன், மல்டிபிள் கண்டிஷன் கவரேஜ்ல ஒர்க் ஆகிற ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்ல 2 ஸ்டெப்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஒன்று எப்படின்னா பெர்ஃபார்ம் பண்றது அந்த டெஸ்டர் அந்த கோடிங்கை தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கணும். அந்த கோடிங் அது என்ன டைப் ஆஃப் கோடிங், பைத்தானோ ஜாவாவோ இல்லை பிஹெச்பியோ என்ன கோடிங்கா இருந்தாலும் அந்த டெஸ்டருக்கு அதை பத்தின கோட் நாலேஜ் ரொம்ப தெளிவா இருக்கும். ரெண்டாவது அந்த டெஸ்டருக்கு எந்த இடத்துல டெஸ்ட் கேஸ் ஏதோ பிரச்சனை ஏதோ எரர் ஆகுது ஒர்க் ஆகலை அப்படின்னா அப்படி அந்த இடத்துல அந்த கோடை சேஞ்ச் பண்ணி எழுதுற அளவுக்கு அவருக்கு அந்த இடத்துல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் அந்த டெஸ்டருக்கு அந்த இடத்துல இருக்கு. கீழே உள்ளது என்ன அப்படின்னா அது நம்ம ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ற ஒரு சில டூல்ஸ். பை யூனிட், SQL மேப், என் மேப், பேக்ஸ் ஆஃப் ஜே டெஸ்ட், என் யூனிட், வேரா யூனிட். இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் பண்ற ஒரு சில டூல்ஸோட நேம். இது வந்து ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கோட ஃபியூச்சர்ஸ். ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் எதெல்லாம் கவர் பண்ணுது, அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கோடை மொத்தமாக கவர் பண்ணி அனலைஸ் பண்ணும். அது இன்னொன்று சோர்ஸ் கோடை டைரக்டாக அக்சஸ் பண்ண முடியும். டைரக்டாக அக்சஸ் பண்ணதால நம்ம எங்கே பிரச்சனை இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்று இதுக்கு நாலேஜ் ஆஃப் ப்ரோக்ராமிங், எல்லா ப்ரோக்ராமிங் நாலேஜஸ்க்கும் நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும். இன்னொன்று லாஜிக்கலாக மேத்தமெட்டிக்கலாக ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம்னா அதோட எதாவது தெரியணும். இன்டகிரேஷன்னா ஏதாவது நம்ம ப்ராசஸை பிரித்து பண்ணியிருக்கோம், மொத்தமாக மெர்ஜ் பண்ணும்போது இன்டகிரேஷன் டெஸ்டிங் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் யூனிட் டெஸ்டிங், ஒவ்வொரு கேட்டகரியாக நம்ம பிரித்து வச்சுக்கணும். கோடிங்கை ஆப்டிமைஸ் பண்ணிக்கணும். ஆப்டிமைஸ் மீன்ஸ் மொத்தமாக பல்காக செக் பண்ணாமல் பிரித்து கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்டாக செக் பண்ணோம்.
கடைசியா செக்யூரிட்டி டெஸ்டிங். நம்ம டேட்டாவை எந்த அளவுக்கு லாஸ் பண்ணாம கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு லாஸ் பண்ணாம செக்யூரிட்டி டெஸ்டிங் அதை கொண்டு போகும். இது வந்து கடைசியா ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா த்ரூ அவுட் என்டையர் கோடிங் அண்ட் ஸ்ட்ரக்சரை நம்மளால டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ எரரை ஃபைண்ட் அவுட் பண்றது, அதை இது பண்றது ஈஸியா இருக்கும். இதுல இன்னொன்று இந்த எரர் என்டையர் கோடையும் பார்த்து நம்ம சரி பண்றதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா எரர்ஸை ரிமூவ் பண்றது, கோடை பிரிச்சு பார்க்கறது, எக்ஸ்ட்ரா லைன்ஸா கோடு இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்றது, அது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இதுல ஏர்லியர் ஸ்டேஜ்ல, அதாவது ஸ்டார்டிங்லேயே நம்ம யூனிட் டெஸ்டிங் சொல்லி நம்ம முன்னாடி ஸ்லைட்ல பார்த்துருக்கோம். முன்னாடி ஸ்லைட்ல யூனிட் டெஸ்டிங் வச்சிருந்தோம்ல, இதுல பார்க்கும்போது நம்ம ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா நம்ம அந்த பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் அடுத்த டெஸ்டிங் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் போகும்போது நம்மளுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் இன்புட் அவுட்புட் வாங்கி கரெக்டாக நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். நம்ம முதலே பார்க்காம விட்டோம் அப்படின்னா பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் போகும்போது நம்மளுக்கு அதை பார்க்கறது கஷ்டம். நெக்ஸ்ட் இதை ஈஸியா ஆப்ரேட் பண்ணிக்கலாம், யாருனாலும் டக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனா ப்ரோக்ராமிங் நாலேஜ் வேணும். ஜஸ்ட் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்குறவங்க ஈஸியா இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்குன்னு ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்க்குன்னு ஒரு ஈஸியான சாஃப்ட்வேர், அதாவது SDLC சொல்லி சொல்லுவாங்க, அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கு இதான் லைஃப் சைக்கிள். அதாவது ரெக்யர்மெண்ட்டை வாங்கணும், சிஸ்டம் டிசைன் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும், அதுக்கப்புறமா மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இதுதான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்டோட லைஃப் சைக்கிள். ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கும் இதே தான் ஃபாலோ பண்ணுது. பிளஸ் ஈஸி கோட் ஆப்டிமைசேஷன், கோடை ஈஸியா ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம், எதனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிரிச்சு எதனாலும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். நான் அந்த டூல்ஸ் கொஞ்சம் முன்னாடி காமிச்சோம்ல, அந்த டூல்ஸ் வந்து கொஞ்சம் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கோட டூல்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். எக்ஸ்பென்சிவ் மீன்ஸ் கொஞ்சம் காஸ்ட் கூட இருக்கும். இதுல இன்னொன்று டிஸ்அட்வான்டேஜ், மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா திருப்பி டிசைனை ரீடிசைன் பண்றதோ இல்ல கோடை ரீரைட் பண்ணும்போது டெஸ்ட் கேசஸை மறுபடியும் முதல்ல எழுதணும். எதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும், எப்படியெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறது. ஏன்னா த்ரூ அவுட் என்டையர் கோடையே நம்மளால அக்சஸ் பண்ண முடியும், டெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம சொல்லும் போது த்ரூ அவுட் நம்ம எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னொன்று இதுக்கு வந்து ரொம்ப டெஸ்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப டெப்த்தான நாலேஜ் இருக்கணும். அதாவது அதுல A to Z அதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லா ப்ரோக்ராமிங் நாலேஜ்லயுமே அவங்க ஃபுல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதுல இன்னொன்று என்ன பிரச்சனை அப்படின்னா கோடை த்ரூ அவுட்டா அக்சஸ் பண்ணும்போது ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது மிஸ்ஸிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதை வந்து நம்மளால செக் பண்ண முடியாது. இன்கேஸ் நம்ம ஒரு தடவை செக் பண்ணிட்டு கோடு சரியா இருக்குன்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஏதோ ஃபங்க்ஷன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பழைய டெஸ்டிங் ரிப்போர்ட்ல அது காட்டாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு இஃப் கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம், நம்ம செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஓகேன்னு சொல்லி நம்ம ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். நம்ம ரிப்போர்ட் கொடுக்கும்போது இன்கேஸ் ஏதோ கோடிங் ஏதோ சேஞ்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரிப்போர்ட் தான் பேசும். நம்ம ரிப்போர்ட்ல நம்ம என்ன டெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோமோ அதுதான் பேசும். இன்னொன்று என்ன அப்படின்னா காம்ப்ளெக்சிட்டி. காம்ப்ளெக்சிட்டி மீன்ஸ் நம்ம என்டையர் கோடையும் செக் பண்றோம், என்டையர் டிசைனையும் செக் பண்றோம். செக் பண்ணும்போது அதுக்கு டைம் கூட இருக்கும், காம்ப்ளெக்ஸா நிறைய செக் பண்ண வேண்டியிருக்கும். இல்ல கடைசியா மெயினா இன்னொரு திங் என்ன அப்படின்னா நம்மளுக்கு எரர் அக்கர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து டிஸ்அட்வான்டேஜா நம்மளுக்கு ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்ல சொல்லியிருப்பாங்க. தேங்க்யூ.